Hello friends, welcome to Learn Share Market in Tamil for Beginners. இன்னைக்கு நம்ம 7th லெசன்ல என்ன பார்க்க போறோம்னா கேண்டில்ஸ்டிக் அனாலிசிஸ்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்க போறோம். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா என்ன? அதாவது மார்க்கெட் மஸ்ட் பி இன் கிளியர்லி டவுன் ட்ரெண்ட். அதாவது மார்க்கெட் வந்து கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். அப்பதான் வந்து இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒர்க் அவுட் ஆகும். The first candle is bearish. அதாவது first candle, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு bullish engulfing candle வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில், அதாவது ரெட் கலர் கேண்டில் ஸ்ட்ராங் செல் சைடா இருக்கணும். ஓகேங்களா? அது எப்படின்றத இதுல காட்டுறேன் உங்களுக்கு. செகண்ட் கேண்டில் வந்து கண்டிப்பா புல்லிஷா இருக்கணும். அதாவது செகண்ட் கேண்டில் வந்து நல்லா கிரீன்ல இருந்து நல்லா புல்லிஷா, அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையாவும் க்ளோஸ் ஆயிருக்கணும் அப்படின்றதுதான் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஸோ இங்கே காமிக்கிறவாங்க, the bullish candle engulfs the previous candle's body. அதாவது புல்லிஷ் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட அந்த கேண்டில் வந்து முழுங்கி இருக்கணும், எக்லிப்ஸ் மாதிரி. அது எப்படின்றது இங்கே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு பியரிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த கேண்டில் வந்து முழுசா இந்த கேண்டில வந்து கீழேயும் மேலேயும் முழுங்கிருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இதுல டைல் இல்லாம இருந்து ஒரு மார்போசி கேண்டில் மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ bullish engulfing patterns is an important bottom reversal signal. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து இந்த இது வந்து ஒரு சிக்னல் வந்து உங்களுக்கு கொடுத்துருச்சு, ரிவர்ஸ் ஆக போகுது ட்ரெண்ட் அப்படின்றத இங்க சுட்டி காட்டுது. ஸோ இதுதான், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு பேரிஷ் கேண்டில். இது எல்லாமே பேரிஷ் கேண்டில் தான். ஆனா இதுக்கு அடுத்து வர்ற கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இது அப்படியே முழுங்கி இருக்கணும். அதாவது இந்த கேண்டில் வந்து இன்சைட், இந்த கேண்டிலுக்கு இன்சைடா பார்த்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஹை இங்க, இதோட லோ எங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் வந்து இதுக்கு உள்ளேயே முடிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அதாவது சொல்லுவாங்க. இந்த கேண்டில இது சாப்பிட்டுருச்சு அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் 10 ரிவர்சல் ஆயிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இந்த கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் தான். ஏன்டா இது வந்து ட்ரெண்ட் அதுக்கு கீழே வந்து இந்த கேண்டில முழுங்கல. பட் ஆனால் இதுவும் ஒரு புல்லிஷ். ஏன்னா இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான் அப்படின்றதுனால இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான். இதையும் நீங்க புல்லிஷ் கேண்டிலாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் தான். சின்டாக்ஸ் டூ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அதாவது ரெண்டு கேண்டில் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை கன்ஃபர்மேஷன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பியரிஷா இருக்கணும் ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேண்டிலுக்கு வந்து பியரிஷ் கேண்டிலா இருக்கணும். அதுக்கு அடுத்து வர செகண்ட் கேண்டில் வந்து பிக் புல்லிஷ் கேண்டிலா இருக்கணும். என்கல்ஃப்ஸ் கம்ப்ளீட்லி கவர் த ஃபர்ஸ்ட் பியரிஷ் பாடி. அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில வந்து இது கண்டிப்பா வந்து முழுங்கி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல வருது. மீனிங் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றது தான். பாடி வந்து மச் பிகர் தென் த ப்ரீவியஸ் பேரிஷ் கேண்டில். அதாவது ஏற்கனவே இருந்த பேரிஷ் கேண்டிலை விட இது வந்து நல்லா பெருசா இருக்கணும் அப்படின்றது தான். கண்டிஷன் வந்து ஸ்ட்ராங் ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட். அதாவது கண்டிஷன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கணும். நீங்க வந்து மேலே கிடைச்சிருச்சு அதனால இன்னும் மேலே போகும் அப்படின்லாம் இல்லை. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கிடைச்சாதான் வந்து இது ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றது தான். சிக்னல் வந்து bulls see a buying opportunity, price may go up அப்படின்றாங்க. சிக்னல் என்ன சொல்ல வருதுன்னா, பையர்ஸ் வந்து ரெடி ஆயிட்டாங்க, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்க ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அதனால ப்ரைஸ் வந்து கண்டிப்பா மேலே போக போகுது அப்படின்றத குறிக்கிறது தான் இதோட வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, ஏதாவது தப்பு இருந்தால் சுட்டி காட்டுங்க. நெக்ஸ்ட் லெசன்ல வந்து நம்ம பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.